Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செக்ஷனில் வந்து ஒமிஷன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃப்ரேசஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒமிஷன்ஸில் 3 இருக்கு இல்லையா, கான்சனன்ஸ், சிலபிள்ஸ் அண்டு லோகோகிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கான்சனன்ஸ் அண்ட் சிலபிள்ஸ் ஒமிஷன் பண்ணி எப்படிலாம் வந்து ஃப்ரேசஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஐ ஹாவ் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, ஐ ஹாவ் ரிசீவ்டுக்கு வந்து ஆர் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர் இல்லாமல் வெறுமனே எஸ் வி ஹால் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. அடுத்த இது பாருங்க, இன் அதர் ரெஸ்பெக்ட்ஸ். இன் அதர் ரெஸ்பெக்ட்ஸ், இன் அதருக்கு வந்து என்ன பண்ணிடணும்னா என்ன டபுள் பண்ணிடணும். ரெஸ்பெக்ட்ஸுக்கு வெறுமனே எஸ் பி ஸ்ட்ரோக்கு எஸ் சர்க்கிள் இதை தான் வந்து எழுதியிருப்பாங்க. இதுலையுமே வந்து ஆர் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்சனன்ட் மட்டும் ஒமிஷன் பண்ணியிருப்பாங்க. இன் ரிப்ளை, இதில் பாருங்க, இன்னுக்கு என்னு ரிப்ளையில் பல் ஸ்டோக்ஸ் மட்டும் எழுதியிருப்பாங்க. இதுலேயும் ஆர் வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் ரிசீவ்டு, ஐ ஹாவ் ரிசீவ்டு பார்த்தோம் இல்லையா, அதே தாங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஹாவ் ரிசீவ்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஆர் ஒமிஷன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் சர்டைன், இந்த வார்த்தையில் டி வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, டி ஒமிஷன்ஸ் பண்ணுறப்ப இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே சர்டைனில் ஒரு எஸ் இருக்குது. ஸோ அதனால் நடுவில் வந்து லார்ஜ் சர்க்கிள். ஆல்மோஸ்ட் சர்டைன், சர்டைன் ஆர்டி வந்திருக்கிறதால ஆரை வந்து ஹால் பண்ணியிருக்கிறாங்க. தென் என் ஸ்டோக். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் பீன், இதுலையுமே டி ஒமிஷன். ஸோ ஜா எஸ் பி என் ஹுக்கு. ஜஸ்ட் ரிசீவ்டு, இதுலையுமே டி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட்டுக்கு ஜேஎஸ், அப்புறம் ரிசீவ்டுக்கு ஆறு எஸ் சர்க்கிள் வி வந்து ஹால் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட் ரிசீவ்டு. லாஸ்ட் வீக், இதுலையுமே டி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் எல்எஸ், லாஸ்ட் வீக், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மந்த், இதுலையுமே டி வந்து ஒமிஷன். எல் எஸ், மந்த்துக்கு எம் என் இத்து, லாஸ்ட் மந்த். லாஸ்ட் இயர், இது வந்து எல் எஸ்டி லூப் போட்டுட்டு இருப்பாங்க, டவுனோட ஆர். இதில் எதுவும் ஒமிஷன் பண்ணல. மோஸ்ட் ப்ராபபிளி, இதுலையுமே வந்து டி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்டுக்கு எம் எஸ், ப்ராபபிளி வந்து கான்ட்ராக்ஷன், மோஸ்ட் ப்ராபபிளி. ஓகே, பி வந்து அழுத்தி எழுதணும். நெக்ஸ்ட் மஸ்ட் பி, இதுலையுமே வந்து டி வந்து ஒமிஷன். எம் எஸ் பி, மஸ்ட் பி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக், இதுலையுமே டி ஒமிஷன். என் எஸ் சர்க்கிள் கே, நெக்ஸ்ட் வீக், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர் மஸ்ட் பி, தேர் மஸ்ட் பி, இதுலையுமே வந்து டி ஒமிஷன். தேருக்கு மஸ்ட் பி, அவ்வளோதான். தேர் மஸ்ட் பி. யூ மஸ்ட் பி, யூ மஸ்ட் பி, இதுலையுமே வந்து டி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. யூ மஸ்ட் பி. ஓகே, யூ மஸ்ட் நாட் பி, யூ மஸ்ட் நாட் பி, இதுலையுமே டி ஒமிஷன். யூ மஸ்ட் நாட் பி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வெரி ப்ளீஸ்டு இன்டீட், வெரி ப்ளீஸ்டு இன்டீட், இதில் அவங்க எதை ஒமிஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டி வந்து ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. வெரி ப்ளீஸ்டு இன்டீட், உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம். வெரி ப்ளீஸ்டு இன்டீட்,
ஓகே, இந்த டி வந்து ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்? இன்னு கே ஹால் பண்ணி எழுதுவோம். இதில் பார்க்குறப்ப எஃப் வந்து ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன் பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட். இதில் எதெல்லாம் ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப், அதுக்கப்புறமா வந்து இதில் இருக்கிற எஃப். இதை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா இன்னும் எழுதிட்டு டிஸ்ஜாயிண்ட் கே வந்து ஹால் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலகிராஃப் ஆஃபீஸ். டெலகிராஃப் ஆஃபீஸ் இதில் வந்து இந்த இஃப் சவுண்டு பிஹெச். டெலகிராஃப் டல்லு கர்ரு அப்புறம் ஆஃபீஸ், டெலகிராஃப் ஆஃபீஸ். ஒர்த் வைல், இதே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதில் இத்து வந்து ஒமிஷன். வர் வைல், அவ்வளோதான், ஒர்த் வைல். இன் தி மேனர். நெக்ஸ்ட் இன் தி மேனர். மேனர் வந்துச்சுனாலே அதில் எம் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன் தி நர், அவ்வளோதான், இன் தி மேனர். அண்ட் இன் லைக் மேனர். அண்ட் இன் லைக் மேனர் இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அண்டுக்கு அண்டு ஸ்டோக்கு, இன்னுக்கு என் ஸ்டோக்கு, லைக் இதில் சேர்த்து எழுதணும்னா எல்ல வந்து கீழே தான் எடுத்துகிட்டு வரணும். இன் லைக் மேனருக்கு வெறும் நர்ரு மட்டும். மேனர்னாலே நர்ரு மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இன் தி சேம் மேனர். அண்ட் இன் தி சேம் மேனர். அண்ட் இன் தி சேம் நர்ரு. நர்ரு எழுதுனா மேனர். மேனரில் எம் வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் இன் தி சேம் மேனர் ஆஸ் அப்படின்னா இந்த ஆஸ்க்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் மேலே இருக்கிறதுல. அண்ட் இன் தி சேம் மேனர் ஆஸ். அண்ட் இன் தி சேம் மேனர் ஆஸ், அவ்வளோதான், ஒரு சர்க்கிள். இன் திஸ் மேனர். இதுலையுமே மேனர் இருக்குது, ஸோ எம் வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. இந்திஸ் நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம், அதில் அப்படியே நர். ஓகே, நர் எழுதணும், நல் போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு மந்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீயும் இந்த மண்ணும் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. வெறுமனே என்னு எஸ் சர்க்கிள் இத்து, நெக்ஸ்ட் மந்த்து. அதே மாதிரி தான் திஸ் மந்த்தும். திஸ் மந்த்தில் இந்த மண்ணை வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திஸ் ஸ்டோக் எழுதிட்டு அதில் இத்து எழுதணும், திஸ் மந்த். அப்புறமா ஆஸ் ஃபார் as பாசிபிள். ஆஸ் ஃபார் as பாசிபிள். இந்த பல்லுன்ற சிலபல் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஆஸ் ஒரு சர்க்கிள், ஃபாருக்கு வந்து எஃப், டவுன்வர்ட் ஆறு, திரும்ப ஆஸ்க்கு சர்க்கிள், பாசிபிளுக்கு பி ஸ்ட்ரோக்கு எஸ் சர்க்கிள், பாஸ் வரைக்கும் எழுதியிருப்பாங்க. இந்த பல் வந்து ஒமிஷன். அதே மாதிரி தான் as much as possible. இதுலுமே வந்து இந்த சிலபல் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, as much as ஏஎஸ் மச்சு, திரும்ப ஏஎஸ், திரும்ப பாசிபிளுக்கு பி ஸ்ட்ரோக்கு எஸ் இருக்கு. பாசிபிள்னா வெறும் பாஸ் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் as soon as possible. as soon as possible. as soon asக்கு இப்படி எழுதுவோம். as soon as possibleக்கு வந்து பி எஸ் சர்க்கிள், இந்த பல் மட்டும் ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் as well as possible. இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா as well as லார்ஜ் சர்க்கிள், எல் ஸ்மால் சர்க்கிள், பாசிபிளுக்கு பாஸ் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் as if it were possible. as if it were possible. நம்ம as if it were நார்மலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். as if it. வேருக்கு வந்து வே ஸ்ட்ரோக் அப்படியே டபுள் பண்ணியிருப்போம், ஏன்னா ஒன்று வி ஒன்று அப்வர்ட் ஆறு. வேறு பாசிபிளுக்கு பி எஸ் சர்க்கிள், இந்த பல் வந்து விட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோதாங்க பாசிபிள். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் பாசிபிள். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டீயும் இந்த பல்லும் ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் பாசிபிள். ஜஸ்ட் பீன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு பிட்வீன் தெம்.
பிட்வீன் தெம்ல இந்த என் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பிட் ஸ்டோக்கு, வே ஸ்டோக்கு, அப்புறம் தெம், பிட்வீன் தெம், இந்த என் வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து ஒமிஷன். ஃபவுண்டேஷன், ஃபவுண்ட் ஸ்டோக்கு, ஷா ஸ்டோக்கு, அதுக்கப்புறமா ஸ்டோனுக்கு எஸ் டி என், ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஒன் அனதர், இதுல வந்து இந்த என் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஓ சவுண்டு மட்டும் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஒன்ல ஓ சவுண்டு மட்டும். ஒன் அனதருக்கு என்ன டபுள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் அனதர். டுவர்ட்ஸ் ஒன் அனதர், அடுத்தது டுவர்ட்ஸ் ஒன் அனதர். இது எப்படி எழுதுறதுன்னா டுவர்ட்ஸ் ஸ்டோக் எழுதிட்டு அப்படியே ஒன் அனதர் சேர்ந்தா போல எழுதிட வேண்டியதான். ஒன் அனதர். இதுலையுமே வந்து என் வந்து ஒமிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லைஃப். இண்டஸ்ட்ரியல் லைஃப் இதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதுல எல் வந்து ஒமிஷன். இண்டஸ்ட்ரி, இன்னு, இட்டு, எஸ் டர், இண்டஸ்டர் எழுதியாச்சு. அப்புறம் அதில் எல் எழுதியாச்சு. இண்டஸ்ட்ரியல் லைஃபுக்கு திரும்ப ஒரு எல் போடாமல் இதில் எஃப் மட்டும் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் லைஃப். நெக்ஸ்ட்டு ஐ ஹோப். ஐ ஹோப்பில் இந்த ஹோ சவுண்ட் ஒமிஷன். ஐ எழுதிட்டு பி ஸ்டோக் மட்டும். ஐ ஹோப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஐ ஹோப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இதுவும் அதே தான், இந்த ஹோ சவுண்ட் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஹோப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. அண்ட் தி கான்ட்ரரி. அண்ட் தி கான்ட்ரரி இதில் வந்து இந்த கான் இந்த சிலபல் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தி நார்மலாக இப்படி எழுதுவோம். கான்ட்ரரிக்கு வந்து வெறுமனே டர்ரு ஆர் ரே மட்டும் எழுதியிருப்போம். ஓகே, ரீக்காக. கான் வந்து ஒமிஷன். cannot be considered. அடுத்து cannot be considered. இது எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க. cannot be, இதில் கண் வந்து ஒமிஷன். ஸோ கன்சிடர்டுக்கு சிடர்டு மட்டும் எழுதியிருப்பாங்க. cannot be considered. நெக்ஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன். ஃபார்லையுமே கண் வந்து இருக்காது. ஃபார் கன்சிடரேஷன். ஃபார் எழுதிட்டு சிடரேஷன் மட்டும் இருக்கும். ஃபார் கன்சிடரேஷன். ஃபுல்லி கன்சிடர்டு இதில் எதை எடுத்திருப்பாங்க நீங்களே யூகிச்சிருப்பீங்க. இப்போ ஃபுல்லி கன்சிடர்டு இதுலையுமே கண் கிடையாது. ஓகேங்களா. ஃபுல்லிக்கு எஃப் எல், சிடர்டு மட்டும். ஃபுல்லி கன்சிடர்டு. ஃபர்தர் கன்சிடர்டு சேம் தான். கன்சிடர்டில் சிடர்டு மட்டுக்கும் ஸ்டோக் எழுதியிருப்போம். ஃபர்தர், ஃபர் அப்படியே டபுள் பண்ணால் ஃபர்தர், அதில் நம்ம வந்து சிடர்டு எழுதுவோம். ஃபுல்லி கன்சிடர்டு, ஃபர்தர் கன்சிடர்டு. ஃபர்தர் கன்சிடரேஷன் அப்படின்னா மேலே ஃபார் கன்சிடரேஷன் எழுதலையே அதே மாதிரி தான் ஃபர்தரையும் சிடரேஷனையும் வந்து எழுதிட வேண்டியதான். ஃபர்தர் அப்படின்னா ஃபர் டபுள் பண்ணும். கன்சிடரேஷனுக்கு டர் ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஃபர்தர் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் கன்க்ளூடட். ஐ ஹாவ் கன்க்ளூடட் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதுலேயும் கண்ணு கிடையாது. ஐ ஹாவ் எழுதிட்டு க்ளூ டெட், அவ்வளோதான். ஐ ஹாவ் கன்க்ளூடட். இன் கன்க்ளூஷன். இன் கன்க்ளூஷன் இதுலையுமே கண் கிடையாது. இன் எழுதிட்டு க்ளூஷன் மட்டும். நெக்ஸ்ட் இன்டு கன்சிடரேஷன். இதுலையுமே கண்ணுன்ற சிலபல் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. இன்டு கன்சிடரேஷன். ஓகே. இட் இஸ் கன்சிடர்டு. இதுலையுமே கண்ணு ஒமிஷன் பண்ணிட்டு இட் இஸ் எழுதிட்டு சிடர் ஹால் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஏன்னா கன்சிடர்டுன்னு வந்திருக்கிறதால. நெக்ஸ்ட் இட் மே பி கன்சிடர்டு. இட் மே பி கன்சிடர்டு.
இதுலையுமே கண் கிடையாது. இட் மே பி considered. Okay, it may be considered. Little consideration. லிட்டிலுக்கு எல் ஹால் பண்ணிட்டு இன்னொரு எல், ஏன்னா லிட்டில் கன்சிடரேஷனுக்கு அதில் சிடரேஷன், கண் வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட் must be considered. must be considered. இதில் வந்து இந்த டி இந்த கண் இந்த ரெண்டுமே ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக மஸ்பின்றது இப்படி எழுதுவோம், அதில் கன்சிடர்டுன்னு வரப்ப must be considered இப்படி நம்ம வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு நெசசரி கன்க்ளூஷன். இன் கன்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நெசசரி கன்க்ளூஷன். நெசசரி ஸ்டோக் எழுதிட்டு அதில் க்ளூஷன் மட்டும் எழுதுனா நெசசரி கன்க்ளூஷன். நெசசரி கான்சிக்வன்ஸ். நெசசரி கான்சிக்வன்ஸ் இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. நெசசரி ஸ்டோக் எழுதிட்டு கான்சிக்வன்ஸுக்கு எஸ் கே என்எஸ் சர்க்கிள். இதுலுமே வந்து கான் வந்து கிடையாது, இங்கேயும் கன்க்ளூஷன்லேயும் கண் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ought to be considered. ought to be considered. இதுலுமே கண் ஒமிஷன். ought to be எப்படி எழுதியிருக்காங்கன்னா ought to be considered எப்படி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் satisfactory conclusion. இன் கன்க்ளூஷன் நெசசரி கன்க்ளூஷன் மாதிரி satisfactory conclusion. satisfactory ஸ்டோக்கு எஸ் டி சர் எழுதுவோம், அதில் கன்க்ளூஷன் satisfactory conclusion. நெக்ஸ்ட் shall be considered. shall be considered. shall be considered. shall be taken into consideration. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் இன்டு கண் வரைக்கும் வந்து ஒமிஷன். ஷால் பி ஸ்டோக் எழுதிட்டு ஷால் பி ஸ்டோக் எழுதிட்டு கன்சிடரேஷன் மட்டும் எழுதுவோம். ஷால் பி கன்சிடரேஷன் வராது. ஸோ ஷால் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் இப்படி தான் வந்து அதை வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷுட் பி கன்சிடர்டு. should be considered. should be considered. should be considered ஒரு 4-5 வார்த்தை தான், அதுதான் நிறைய வந்திருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். some consideration. some எழுதிட்டு அதில் consideration, some consideration. next take or taken into consideration. take or taken into consideration. இது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா டேக் ஸ்டோக் எழுதிட்டு அதில் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. டேக் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ரெண்டுத்துக்குமே இதுதான். ஸோ இதில் இன்டு கன் அது வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட்டு தட் கன்க்ளூஷன். ஆல்ரெடி இன் கன்க்ளூஷன், நெசசரி கன்க்ளூஷன், சாட்டிஸ்ஃபேக்டரி கன்க்ளூஷன் அப்படி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் தட் கன்க்ளூஷன், தட் எழுதிட்டு க்ளூஷன், தட்னா அழுத்தி எழுதணும் சரிங்களா. தட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கன்க்ளூஷன், சாட்டிஸ்ஃபேக்டரி கன்க்ளூஷன், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கன்க்ளூஷன். இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்டரி கன்க்ளூஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு I have concluded பார்த்தோம், அந்த வரிசையில் we have concluded கண் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. we have concluded அவ்வளோதான். நெக்ஸ்ட் were considered. were ஸ்டோக் நார்மலாக எழுதிட்டு அதில் considered. நெக்ஸ்ட் which will be considered. which will be considered. இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா which will be
considered, which will be considered, which will be taken into consideration. அப்படின்னா இன்னும் ஷார்ட்டாக எழுதலாம், which will be taken into consideration. which will be consideration அப்படின்னு மட்டும் வராது. ஸோ which will be taken into consideration அப்படின்னா which will be எழுதிட்டு அதில் கன்சிடரேஷன் ஸ்டோக் மட்டும். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம டேக்கன் இன்ட்டுன்றதை ஒமிஷன் வந்து பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 5 வந்து முடிஞ்சிருச்சு.